சினிமா இண்டஸ்ட்ரியில ஒரு கலைஞன் வளர்ந்துட்டு வராரு அப்படின்னா அதுக்கு நிறைய காரணங்கள் சொல்லலாம். மக்கள் கிட்ட இருந்து கிடைக்கிற வரவேற்பு, அவருடைய அடுத்தடுத்த ஹிட். இது மட்டும் இல்லாம அதே சினி ஃபீல்டில் இருக்கிற இன்னொரு லெஜண்ட் இந்த கலைஞரை வந்து பாராட்டினாங்க அப்படின்னா அதுவும் ஒரு வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். அதுவும் ஒரு முன்னேற்றம்னு கூட சொல்லலாம். யாரை பத்தி சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இப்போ ரீசெண்டாக வந்திருக்கிற பாடல்கள், அதாவது கத்தி, மெட்ராஸ், இந்த 2 படத்துடைய பாடல்களை கேட்டிருக்கிறாரு. குறிப்பாக அந்த படத்தில் ஒரு சில பாடல்கள் அவரை ரொம்ப கவர்ந்துருச்சாம். டெய்லி கேட்டுட்டே இருக்காராம். மெட்ராஸ் படத்தில் சந்தோஷ் நாராயணன் அப்படிங்கிறவர் தான் இசையமைச்சிருக்காரு. கத்தி படத்தில் நம்ம அனிருத் இசையமைச்சிருக்காரு. ஸோ 2 பேருமே வந்து வளர்ந்துட்டு வர இசையமைப்பாளர்கள். இப்படிப்பட்ட இசைகளை இவங்க கொடுத்துட்டு இருக்காங்கனாக்கா இவங்களுக்குள்ள எப்படி ஒரு அபாரமான திறமை இருக்கு அப்படிங்கிறத பார்த்து நான் வியந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் இந்த விஷயம் இந்த 2 இசையமைப்பாளர்களையும் நெகிழ வச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ண வச்சிருக்கு. இயக்குனர் சங்கர் ஐ படத்தோடைய பிஸியான ஷெட்யூல்ல இருந்தாலும் மற்றவங்களை பாராட்டுறது, மற்ற படங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்றது, இந்த மாதிரியான சைடு வேலையும் செஞ்சுட்டு இருக்காரு. ஸோ அவரை பார்த்தா பிஸியான மேனன்னு சொல்றதா இல்லை ரிலாக்ஸ் ஆன மேனன்னு சொல்றதா அப்படின்னே தெரியல. அவருடைய படங்கள் மாதிரியும் அவருடைய மனசும் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. அண்ட் இந்த பாராட்டுக்களை வச்சு இந்த 2 மியூசிக் டைரக்டருக்கும் சங்கருடைய அடுத்த படத்துல வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிறது இன்னொரு நியூஸ். அதை பத்தி ஃபர்தரா நம்ம அப்புறம் பேசுவோம்.